வழியில் இறைவோ இறைவனின் இல்லம் செல்வோ இறையருள் பெற்றை வெல்வோ குறைகளை போக்க நிறை இன்பமாக்க இறைவனின் வழியில் இணைவோ. வாழ்வை நோக்கி அமைக்க நல்வாழ்வில் வழியை அமைத்தார் இயேசு. விண்ணக மண்ணகம் இணைய நம் மன்னதம் வழி நிலைவோ இறைவனின் இல்லம் செல்வோ இறையருள் பெற்றை வெல்வோ குறைகளை போக்க நிறை இன்பமாக்க இறைவனின் பலியில் இணைவோ. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த பரலோக தாயின் 7ஆம் திருவிழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித இஞ்ஞாசியார், புனித ஜான் போஸ்கோ அன்பிய இறை மக்கள் சார்பாக மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் மரியன்னை உடன்படிக்கையின் பேழை என்ற சிந்தனையை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் பாலைநிலத்தில் வழி நடந்தபோது இறை வார்த்தைகள் அடங்கிய உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு பயணித்தனர். ஏனென்றால் உயிருள்ள கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்துகின்ற உறவின் அடையாளமாக உடன்படிக்கையின் பேழை திகழ்ந்தது. புதிய ஏற்பாட்டில் இவ்வுலகின் பாவம் போக்க உடலெடுத்த வார்த்தையை தனது உதிரத்தில் தாங்கியதால் அன்னை மரியாவும் புதிய உடன்படிக்கையின் பேழையாக திகழ்கின்றார். வார்த்தையின் பிரசன்னத்தால் வடிவெடுத்த அன்னை மரியாள் ஆவியின் ஆற்றலால் புனிதமடைந்து இறையாட்சியின் ஆலயமாகவும் திகழ்கின்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கருவான அத்திருமகனை தமது உள்ளத்தில் வரவேற்கும் நாமும் உடன்படிக்கையின் பேழைகளாக மாற அழைக்கப்படுகின்றோம். நமக்கெல்லாம் முன்மாதிரி காட்டிய அவ்வன்னையின் அடிச்சுவட்டில் நாமும் நடக்க அழைக்கப்படுகின்றோம். தூய இஞ்ஞாசியார், தூய ஜான் போஸ்கோ அந்திய இறை மக்களை, மேலும் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நம்முடைய தாய் மரியாளின் அன்பான 7ஆம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய தாய் மரியா எவ்வாறு இறைவனை தன்னுடைய இதயத்தில் தாங்கினார்களோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் அவரை நம்முடைய உள்ளத்தில் சுமந்து செல்ல இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. அந்த ஒரு வரத்தை கேட்டு இத்திருப்பலில் மன்றாடுவோம். இத்திருவிருந்தில் நாம் தகுதியோடு பங்கு பெற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகள் தடைகளாக இருக்கின்றன. அவற்றை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும்பாவமே. மரியாதையும் வானவர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் உண்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி அறிகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இறையில்லாத நடத்தே ஆசுரனை கொண்டு இழக்கும் தேவ தந்து இறைவரே. ஏக மகனாக ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவரே. ஆண்டவராயும் இறைவனே இறைவனி திருத்தமரியே தந்தையினின்று நித்தியமாக செழித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவ போக்குபவரே நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவ போக்குபவரே யௌமந்தாட்டை தருவே. தந்தையின் வழக்கில் தீர்ப்பவரே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. பரிவன்பு மிக்க இறைவாம், புனித கன்னிமரியாளின் மகிமையான நினைவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். அன்பு நிறைந்த அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் உம்முடைய அருளின் நிறைவிலிருந்து நாங்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இளம்பெண் ஆண் மகவை பெற்றெடுத்து இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற புதிய ஏற்பாட்டின் வரலாற்று நிகழ்ச்சியை தனது ஏட்டில் குறிப்பிட்டு மரியன்னையை இளம் பெண்ணாகவும் குறித்து காட்டி இயேசுவின் தாய் மரியாள் இறைவனையும் மனிதரையும் சேர்ப்பவர் என்ற பெருமையையும் உறுதிப்பட கூறி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உண்மையை எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். .
முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 10 முதல் 14 முடிய. ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீது குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. இறைவாவும் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோ, தங்கிட தகுதியுள்ளோ. இறைவாவும் இல்லிடத்தில் மாசற்ற மனது நடப்பவரே, நேர்மையில் அனைத்தை செய்பவரே. மாசற்ற மனதுடன் நடப்பவரே, நேர்மையில் அனைத்தை செய்பவரே. உண்மையில் ஊன்றி நினைப்பவரே, தன்மையை அவர்க்கு நினைப்பவரே. உண்மையில் ஊன்றி நினைப்பவரே, தன்மையை அவர்க்கு நினைப்பவரே. இறைவாவும் வேடத்தில் தங்கிட தகுதியுள்ளோ, தங்கிட தகுதியுள்ளோ. இறைவாவும் வேடத்தில் பலிகளாலும் காணிக்கைகளாலும் நமது பாவங்களை போக்க இயலாது. இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக செலுத்தியதால் தான் நாம் மீட்படைந்தோம், தூயோர் ஆக்கப்பட்டோம் என்னும் மைய செய்தியை தந்து கிறிஸ்துவின் மேன்மையை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து இலையிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீ பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் முது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார்.
பின்னேதை நிலைக்க செய்ய முன்னேதை நீக்கி விடுகிறார். இந்த திருவிழத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியது மூலம் நாம் தூயவராகப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் ஆவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 3 வசனங்கள் 31 முதல் 35 முடிய. அப்பொழுது இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலி பரிசுத்த பரலோக அன்னையின் 7ஆம் திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் நமது இல்லத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு கிளம்பும் போது என்ன சுமந்து வந்திருக்கின்றோம், இல்லை என்றால் என்ன சிந்தனைகளோடு வந்திருக்கின்றோம், இந்த ஆலயத்திலிருந்து இல்லம் செல்லும் போது எதனை சுமந்து செல்ல போகின்றோம் என்ற ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இந்த நல்ல நாளிலே மரியன்னை உடன்படிக்கையின் பேழை என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே நம்மை சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே யாவை இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கையானது செய்யப்படுகின்றது. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவர்கள் ஒரு உடன்படிக்கை பேழையை செய்கின்றார்கள். அந்த பேழையின் அலங்காரம், அந்த பேழை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற ஒரு வர்ணனை பழைய ஏற்பாட்டிலே மிக அருமையாக செல்லும். அந்த பேழையானது சித்திம் என மரத்தால் செய்யப்பட்டது. அதனுடைய வெளிப்புறம் முழுவதும் பொன்னால், பசும் பொன்னால் வேயப்பட்டது. அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழம் என்று அதனுடைய அமைப்பு வர்ணனையானது கூறப்பட்டுள்ளது. அதன் உட்புறம் பசும்பொன்னால் வேயப்பட்டு அங்கு 2 கெருபுகள் வீற்றிருக்கின்றது. அவற்றின் நடுவே இருந்து கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை சந்திப்பார், அவர்களுக்கு ஆசி வழங்குவார் என்பதற்காக இந்த உடன்படிக்கை பேழையானது உருவாக்கப்படுகின்றது. இந்த உடன்படிக்கை பேழையின் சிறப்பு என்னவென்றால், சாமுவேல் 1வது புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தீயர்களிடம் போரிலே அவர்கள் தோல்வியுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்ராயல் மக்களுடைய சார்பாக இந்த குருவானவர் சொல்லுகின்றார், நாம் சீலோவிலிருந்து உடன்படிக்கை பேழையை கொண்டு வருவோம், கடவுள் நமக்கு வெற்றி தருவார் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி வருகின்றார்கள். அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி பாளையத்திற்குள் கொண்டு வந்தவுடனே ஒரு பெரிய ஆரவாரம் செய்கின்றார்கள்.
இஸ்ராயல் பாளையத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு அலை எழுகின்றது. உடனே பிலிஸ்தியர்கள் அறிந்து கொள்கின்றார்கள், இஸ்ராயல் மக்களுடைய சார்பாக போரிட அவருடைய கடவுள் வந்துவிட்டார் என்று அவர்கள் பயந்து நடுங்குகின்றார்கள். அந்த போரில் அவர்கள் தோற்று போய்விடுகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையானது சுமந்து செல்லப்பட்டதோ அங்கெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உடனிருப்பும் அன்பும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையானது அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பேழையிலே அதனுடைய உள்ளே 10 கட்டளைகள், இறைவனுடைய செய்தியை சொல்லுகின்ற ஒரு கருவி, அடுத்து ஆரோனுடைய தளிர்த்த கோல் மற்றும் மன்னா அடங்கிய பொற்சாடி, இந்த மூன்றும் இறை பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற கருவிகளாக அவை உடன்படிக்கை பேழை உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை இறைவனுடைய மாட்சிமை வெளிப்படுத்துகின்ற பொருட்களை உள்ளே வைப்பதற்கு ஒரு உடன்படிக்கை பேழையானது இந்த அளவிற்கு அலங்கரிக்கப்படுகின்றது. இந்த அளவிற்கு அதனுடைய வெளிப்புறமும் உட்புறமும் அனைத்து வகையான பொன் தகடுகளால் வேயப்படுகின்றது. அந்த அளவிற்கு பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையானது சிறப்பிடம் பெறுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒரு பணியை, இந்த உடன்படிக்கை பேழையை இறைவனுடைய மாட்சியை சுமந்து செல்ல ஒரு ஆலயம் தேவை, ஒரு உடனிருப்பு தேவை, ஒரு பிரசன்னத்தை தாங்குகின்ற ஒரு இல்லம் தேவை. அதற்காக கடவுள் தேடுகின்றார். கடைசியில் அன்னை மரியாளை கண்டுகொள்ளுகின்றார். இந்த இடம்தான் இதற்கு ஏற்ற இடம். எனவே அந்த இடத்தை கடவுள் அலங்கரிக்கின்றார். தன்னுடைய இறை மாட்சிமை தாங்குகின்ற ஆலயமாக அதனை மாற்றுகின்றார். என்ற அளவிலே மரியா புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவை தாங்குகின்ற ஒரு பேழையாக இருக்கின்றார். திருவெளிப்பாடு நூல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். உடன்படிக்கை பேழையானது கோவிலிலிருந்து உடன்படிக்கை பேழையானது கொண்டு வரப்பட்டது. ஆண்டவருடைய கோயில் திறக்கப்பட்டது, உடன்படிக்கை பேழையானது கொண்டு வரப்பட்டது. அதற்கு அடுத்த வசனம் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வானகத்திலே பெரியதொரு அறிகுறி தோன்றியது, பெண்ணொருத்தி காணப்பட்டால் அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். இந்த உடன்படிக்கை இந்த புதிய பெண்ணை அடையாளப்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கையாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில் இந்த இறை பிரசன்னத்தை நம்முள்ளே தாங்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே ஒருமுறை திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தேன். அந்த ஆலய திருத்தல அதிபர் இவ்வாறு கூறிய வார்த்தை இன்னும் என்னுடைய நினைவிலே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது. இந்த அன்னை மரியாள் இல்லை என்றால் இந்த ஆலயம் இல்லை, இந்த அன்னை மரியாள் இல்லை என்றால் இங்கு இருக்கின்ற அனைத்து கட்டடங்களும் இல்லை, இந்த அன்னை மரியாள் இல்லை என்றால் இங்கு வருகின்ற திரியாத்திரைகள் இல்லை, இந்த அன்னை மரியாள் இல்லை என்றால் இங்கு இருக்கின்ற அனைத்து போக்குவரத்து வசதிகளும் அனைத்து விடுதிகளும் உணவகமும் எதுவுமே இல்லை. அன்னை மரியாளை வைத்துத்தான் அனைத்தும். அதுபோல இந்த உடன்படிக்கை பேழையானது எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே மையமாக இடம்பெற்றிருந்ததோ அதுபோல புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை தாங்கிய அன்னை மரியாள் மைய இடம் பெறுகின்றார். இவர் இல்லை என்றால் நிச்சயமாக நமது ஊரில் இந்த வளர்ச்சி இல்லை, நமது மக்களுக்கிடையே இந்த ஒரு ஒற்றுமை இல்லை, நமது மக்களுக்கிடையே இந்த ஒரு சமத்துவம், நமக்கிடையே இருக்கின்ற அந்த ஒரு விட்டுக் கொடுக்கும் பண்புகள் இல்லை. நிச்சயமாக நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவானது நமது அன்னை மரியாளை மையப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. இந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இறைவன் இயேசுவை உள்ளத்திலே தாங்குகின்றார், நம்மையும் தாங்குவதற்காக அழைக்கின்றார். தொடக்கத்திலே சொன்னேன், இல்லத்திலிருந்து வரும்போது நாம் என்ன சிந்தனை சுமந்து வந்தோம், இந்த ஆலயத்தை விட்டு இல்லம் செல்லும் போது இந்த இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாள் அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை என்ற ஒரு சிந்தனையானது நமக்கு தெளிவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை, அந்த இறைமகன் இயேசுவை இந்த திருப்பலியில் நாம் உள்ளத்திலே வரவேற்க இருக்கின்றோம். அந்த வரவேற்கின்ற அந்த இயேசுவை நாம் இல்லம் செல்லும் போது சுமந்து செல்வோம், மற்றவர்களுக்கு அந்த இறை பிரசன்னத்தை வழங்குவோம். நிச்சயமாக கடவுள் நம்முடைய தாய் மரியாளின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். பேரொழியே இறைவா, திருச்சபை வழி நடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதித்து தம்மிடம் தரப்பட்டுள்ள இறை மக்களாகிய எங்களை உமக்கு உகந்த தூய்மையான வாழ்வு வாழ நெறிப்படுத்த தேவையான அருளை அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, முது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று தங்கள் வாழ்வை முக்கு காணிக்கையாக்கும் இளம் உள்ளங்கள் எம் பங்கில் உருவாகி இறை அழைப்பின் விளை நிலமாக எங்கள் பங்கினை மாற்றிட வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தூயவரே இறைவா, எங்கள் சொல்லிலும் செயலிலும் உறவுகளிலும் பண்புகளின் மதிப்பீடுகளிலும் தூய உள்ளத்துடன் செயல்பட்டு உம்மையும் உள்ளங்களில் தாங்கும் மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் இறைவா, எங்கள் பாவ நிலையை உணர்ந்து ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கேற்று உம் உறவில் மகிழ்ச்சி பெற்று நற்கருணை விருந்தில் பங்கேற்று எம் உள்ளங்கள் நீர் குடியிருக்கும் ஆலயமாக மாற்றிட அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நல்ல நாளிலே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் செய்கின்ற பணிகளில் இறைவன் உடனிருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். கடவுள் நல்ல மழையை பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். நமது பகுதிகள் செழிப்படையவும் வளமையடையவும் வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, இறைவனும் மனிதருமாகிய கிறிஸ்துவை தம் திருவயிற்றில் தாங்கிய கன்னித்தாயின் வேண்டுதலால் எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவில் அலைகளினால் நான் பூப்போவதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். ஆவியினாருளால் வாழ்ந்திடுவேனா, ஆண்டவர் புறனார் மாறிடுவே. ஆவியினாருளால் வாழ்ந்திடுவேனா, ஆண்டவர் புறனார் மாறிடுவே. ஆறு அழித்திட்ட ஆடாதேனா, அவிரகம் தந்த மகனாலே.
இறைவனின் அருள்மொழி தோன்றெல்லாம் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் வேள்வி நேரத்திலேய எண்ணமும் பலியாய் மாறிடட்டும். எல்லா வரங்களும் குதிரட்டும். மனம் இறைவாய் ஒளியாய் ஒளிந்திரட்டும். இறைவனின் அருள்மொழி தோன்றெல்லாம் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இங்கு நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் நாங்கள் மீட்பின் பாதையில் நாளும் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே வேறான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலை அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் மணியினியாக இடையராது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வானமும் வையமும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவராட்சி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவோ உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இவோன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற தூய இஞ்ஞாசியார் மற்றும் தூய ஜான் போஸ்கோ அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களை நீரை கனிவோடு கண்ணோக்கியருளும். இது இந்த ஆலயத்திலே உம்முடைய அருள் பிரசன்னத்திற்காக கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலி தூய பரலோக அன்னை, அவருடைய அன்பு கணவர் தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடையாம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில்
கர்த்தாவே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். வல்லமையும் மாறியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை வெற்றி பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை எனது ஆன்மா குணமடையும். நம் இயேசுவின் விருந்திருந்தார், நம் நோய் தீர்க்கும் மருந்திருந்தார். நம் இயேசுவின் விருந்திருந்தார், நம் நோய் தீர்க்கும் மருந்திருந்தார். அன்று மாலை பொழுதில் சீடர்கள் நடுவில் ஒன்றாக அமர்ந்து அப்பமும் ரசமும் உறவாய் அளித்த இறைவனை, அன்று மாலை பொழுதில் சீடர்கள் நடுவில் ஒன்றாக அமர்ந்து அப்பமும் ரசமும் உணவாய் அளித்த
இறைவனை நம் இயேசுவின் விருந்திதுதான், நம் நோய் தீர்க்கும் மருந்திதுதான். உனக்கும் எனக்கும் உறவு வேண்டுமே, நாளை தருகின்ற விருந்தில் கலந்து நிறைவாயே. உனக்கும் எனக்கும் உறவு என்றும் வேண்டுமே, நாளை தருகின்ற விருந்தில் கலந்து நிறைவாயே. அன்புக்கு எல்லையா என்னையை கொடுத்தேன், ஏற்றுக்கொள் என்னையே உள்ளத்தை திறந்து. அன்புக்கு எல்லையா என்னையே கொடுத்தேன், ஏற்றுக்கொள் என்னையே உள்ளத்தை திறந்து. வாருமாகவரே என் உள்ளத்திலே வாரும், வாருமாண்டவரே என் உள்ளத்திலே வாரும். நம் இயேசுவின் விருந்திதுதான், நம் நோய் தீர்க்கும் மருந்திதுதான். கடவுள் அரசில் விருந்து என்றோ உண்பவன் பேரு பெற்றவன் என்று சொன்ன இயேசுவே. கடவுள் அரசில் விருந்து என்றோ உண்பவன் பேரு பெற்றவன் என்று சொன்ன இயேசுவே. பகைவர்க்கும் அன்பையே பரிசாக கொடுத்தேன், ஆன்மாவும் குணமாகும் ஒரு வார்த்தை சொன்னாலே. பகைவர்க்கும் அன்பையே பரிசாக கொடுத்தேன், ஆன்மாவும் குணமாகும் ஒரு வார்த்தை சொன்னாலே. வாரும் ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், வாருமாகவரே என் உள்ளத்திலே வாரும். நம் இயேசு விருந்திதுதான், நம் நோய் மருந்திதுதான். அன்று மாலை பொழுதில் சீடர்கள் நடுவில் ஒன்றாக அமர்ந்து அப்பமும் ரசமும் உணவை அளித்த இறைவனை. அன்று மாலை பொழுதில் சீடர்கள் நடுவில் ஒன்றாக அமர்ந்து அப்பமும் ரசமும் உணவை அளித்த இறைவனை. நம் இயேசுவின் விருந்திதுதான், நம் நோய் தீர்க்கும் மருந்திதுதான்.
அன்பார்ந்தவர்களே, நேற்றைய போல இன்றும் மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை அருட்தந்தையர்கள் ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக அமர்ந்திருப்பார்கள். புது நன்மை பெறவிருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் இன்னும் யார் யாரெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுக்கவில்லையோ அருள் கூர்ந்து இன்று அதனை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வருகின்ற 9ஆம் திருவிழா அன்று காலையில் திருமண வார்த்தைப்பாடு புதுப்பிக்கும் விழாவானது நடைபெற இருக்கின்றது. எனவே அனைத்து தம்பதியர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஜோடியாக வந்து இந்த திருமண வார்த்தைப்பாடு புதுப்பிக்கும் நிகழ்வில் பங்கு கொண்டு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இனிமையை சுவையை கூட்டிக் கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அன்பிய பொறுப்பாளர்கள், இதில் உங்கள் அன்பியத்திலிருந்து கண்டிப்பாக அதிக திருமண தம்பதிகளை கூட்டி வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்று மாலை நம்முடைய ஆயர் அவர்களுக்கு தூய சவேரியார் கல்வி நிதி வழங்க அன்பியங்கள் வாயிலாக அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவை அனைத்தும் சேர்க்கப்பட்டு மண்டல வாரியாக ஆயரிடம் அந்த கல்வி நிதியானது வழங்கப்படும். எனவே இதற்கும் தகுந்த முயற்சிகள் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. வாழ்வின் நிறைவே இறைவா, புனித கன்னிமரியாளை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய அருள் வாக்காலும் திருவிருந்தாலும் வளம் பெற்று நாங்கள் இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று தியானித்து அதன் வழி வாழ்ந்த அன்னை மரியாளை பின்பற்றி வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. மரண அறிவிப்பு. நமது ஊர் பூஞ்சோலை தெருவை சார்ந்த சகோதரி பாக்கியத்தாய் அவர்கள் நேற்றைய தினம் இறைவனடி சேர்ந்துள்ளார்கள். அவரது நல்லடக்கமானது இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறும். அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக பரலோகத்தில் இருக்கிற